யாரு? ஜார்ஜ், அந்த பொருளை நல்லா தேடு. இங்க எங்கேயாவது இருக்கணும். லிமிடேஷன் டிவைஸ். நல்ல வேலை பார்த்த ஜார்ஜ். அப்ப அந்த சண்டை இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். யாரு? யாரு? யார் நீ? ரோகித்தோட அன்பான அம்மாவுக்கு இந்த டாக்டர் போராவோட வணக்கம். நீ உயிரோட இருக்க? இந்த பாரவா அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அழிச்சிட முடியாது. எதுக்கு நீ இங்க வந்த? நான் ஏன் இங்க வந்தனா, எனக்கு தேவையான ஒரு பொருள் இங்க இருக்கு. அதை எடுத்துட்டேன்னா நான் கிளம்பி போயிடுவேன். எந்த பொருளும் இங்க உனக்கு கிடைக்காது. முதல்ல என் வீட்டை விட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ ரோகித் அந்த சண்டையில எங்க மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு அந்த ஒரு பொருள் கிடைச்சா மட்டும் போதும். நான் உங்களை உயிரோட விட்டுடுறேன். அவனையும் சேர்த்து கூட உயிரோட விடலாம். ஒரு வழி அது கிடைச்சிடுச்சு. ஜார்ஜ், ரோபினோ, எங்க பாட்டிமா விட போறே இல்லையா? இல்லன்னா இந்த போடி பையனுக்கு தைரியம் அதிகம்தான். ஆனா இவ்வளவு தைரியம் இருக்க கூடாது. பாட்டிமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இந்த டாக்டர் பாரா திரும்ப வருவேன். உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுப்பேன். உங்களை சும்மா விட மாட்டேன். இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்து. நம்ம எங்கேயாவது போயாகணும். கிருஷ்ணா, எங்க போற? பாட்டிமா, நான் வேணா போய் அங்க போய் சுத்தி பார்க்கலாமா? பாட்டிமா, நாங்க போயிட்டு திரும்ப வந்துற சீக்கிரமா? இல்ல கண்ணா, சாமான்லாம் நிறைய இருக்குல்ல, அதை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் போ. என்ன?
ஏய் பார்த்து போடுறா, ரொம்ப வெயிட்டான பொருள் கீழே கீழே போட்டுற போறா. ஆ, ஆ, ஆ. ஆ, ஆ. பாட்டிமா, நான் வேணா இப்ப கிளம்பலாமா என்ன? சரி, ஓகே. தேங்க்யூ பாட்டிமா. ஹாய். எனக்கு ஒன்றும் ஆகல. நீங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை. நீங்களே பாருங்க, எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஓ, இது எல்லாம் தானே? சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். அம்மா, இவங்க பேசுறது எனக்கு எப்படி புரியுது? ஆமா, அது நான் மேல இருந்து கீழே வரும்போது. ஓகே, இது நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். சது, அந்த ட்ராக் பேட் ஆக்டிவேட் பண்ணு. ஓகே. அப்படிதான். அதுக்கப்புறம் அந்த ட்ராக் பேடை நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணு. என்ன செட் பண்ணி கோகோ? கோகோ, இந்த ஸ்பேஸ் போட ஓட்ட முடியுமா? கண்டிப்பா. கிருஷ்ணா, இவ்வளவு நேரமா நீ எங்க போயிருந்த? உன்னை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல கை கழுவணும். பாட்டிமா, நான் ஏன் மத்த பசங்களும் வித்தியாசமா இருக்கிறேன்? அப்படியா? இல்ல கிருஷ்ணா, மத்த பசங்களுக்கும் உனக்கும் டிஃபரன்ஸ் இல்ல கிருஷ்ணா.
ஆனா இன்னைக்கு நான் குதிரை விட வேகமா ஓட திரும்ப பாட்டிமா. அதுக்கப்புறம் நான் அணில் கூட எல்லாம் பேசினேன். அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் என் பேச்ச கேக்குது பாட்டிமா. ஆமா, மனிதர்களுக்கு நிறைய சக்தி இருக்கு. ஆனா நிறைய பேரால அந்த சக்திய பயன்படுத்த முடியல. பாட்டிமா அது எப்படி என்ன மட்டும் பண்ண முடியுது, மத்தவங்களாம் ஏன் பாட்டிமா அது பண்ண முடியல? ஏன்னா அவங்களோட சக்திய அவங்களால உணர முடியல கிருஷ்ணா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட இருக்கிற சக்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ எனக்கு சத்தியம் பண்ணணும். என் பவர்ஸ் பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பாட்டிமா, ப்ராமிஸா? பாட்டிமா நாளைக்கு நான் ஃபாரஸ்ட் போய் விளையாடலாமா என்ன? ஃபாரஸ்ட் வேண்டாம் கிருஷ்ணா. இல்ல இல்ல கிருஷ்ணா, அது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணா எங்க போற? சாப்பாடு ரூம்லயே சாப்பிட்டுக்கிற பாட்டிமா. ஒழுங்கா இங்க வந்து சாப்பிடு. நான் ஃபாரஸ்ட் விளையாட போக கூடாது. கிருஷ்ணா இதை பண்ணாத, கிருஷ்ணா அதை போகாத, அங்க போவாத, இங்க போவாத, எதுவுமே பண்ணாத, இங்க இரு. இந்த வார்த்தை கேட்டு கேட்டு எனக்கு வாழ்க்கையை சலிச்சு போச்சு பாட்டிமா. என்னைக்காச்சும் என் இஷ்டத்துக்கு என்ன வாழ விட்டுருக்கீங்களா பாட்டிமா? இல்ல